வணக்கம். இன்னைக்கு நம்ம கற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய 11வது சைக்காலஜி டாபிக்ல 3rd பார்ட் நீங்க பார்க்க போறோம். சோ முழுகை காட்சி கோட்பாடுன்றது ஒரு வடிவத்தை பத்தினது அப்படின்னு சொல்லி போன கிளாஸ்ல பார்த்திருப்போம். சோ இதான் அந்த வடிவம். இந்த படத்தினுடைய பகுதிகளை தனித்தனியாக ஆராயும் போது வட்டத்துக்குள்ள ஒரு நேர்கோடு இருக்கு. இத பாத்தீங்கன்னா தெரியுது, ஒரு வட்டம். இந்த வட்டத்துக்குள்ள ஒரு நேர்கோடு இருக்கு. அதே மாதிரி முக்கோணம், இதெல்லாம் வந்து முக்கோணம், இது செவ்வகம், இதெல்லாம் வந்து நமக்கு தெரியும். ஆனா ஒன்னா பார்க்கும்போது இது ஒரு மனித முகம் மாதிரி இருக்கு. முழுமை காட்சி கோட்பாடின்படி கற்றல் என்பது நமது புலன்காட்சி அனுபவங்களை முறையாக பொருளுடையதாக மாற்றி அமைக்கிறது அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். இதுக்கு பேர் தான் உட்காட்சி வெளிக்கற்றல். இதுதான் அறிதிறனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. அறிதிறனுக்கு என்ன செய்யுது? முக்கியத்துவம் கொடுக்குது. பெறப்பட்ட விவரங்கள்ல இருந்து இதுவரை அறியப்படாத செய்திகளை திடீரென அந்த தொடர்பு படுத்தி ஏற்படுத்துறதுக்கு பேர் தான் உட்காட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய உளச்செயல். உட்காட்சி வழிகட்டளை விளக்குறதுல கோல்கரினுடைய மனித குரங்குகளை வைத்து நடத்தின பரிசோதனைகள் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்றாரு. மனித குரங்குகளை வச்சு கோல்கர் ஒரு டெஸ்ட் பண்றாரு. அதான் ரொம்ப முக்கியமானது. இந்த சோதனைக்கு பயன்படுத்தப்பட்டது மொத்தம் 6 மனித குரங்குகள். அதுல ஒண்ணுதான் சுல்தான் அப்படின்ற மனித குரங்கு. கியானரி தீவுகள்ல கோல்கர் மனித குரங்குகளை வச்சு பல பரிசோதனைகளை மேற்கொள்ளுவாரு. மனித குரங்கு பசியோடு இருக்கும் போது ஒரு ரூம்ல போட்டுருவாங்க. அறைக்கு வெளியே ஒரு குல வாழைப்பழம் வைக்கப்பட்டிருக்கும். 7 ரூம்லயுமே ஒரு பெரிய குச்சியும் ஒரு சின்ன குச்சியும் வச்சிருப்பாங்க. குரங்கு என்ன பண்ணுச்சு? பெரிய குச்சியை கொண்டு வாழைப்பழத்தை எடுக்க ட்ரை பண்ணுது. தோல்வி அடைஞ்ச குரங்கு கொஞ்ச நேரம் கழிச்சு விளையாடிட்டு இருக்கும் போது தற்செயலா என்ன பண்ணுது? 2 குச்சிகளும் அதுவா இணைஞ்ச உடனே அந்த பழம் வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. அப்ப ஜெயிச்சிருது. அப்ப விளையாடி கொண்டிருந்த போது 2 குச்சிகளும் தற்செயலாக இணையவே அதை கொண்டுதான் எடுக்க ட்ரை பண்ணுச்சு. அதனாலதான் குரங்கு என்ன செய்யுது? இதுதான் சூழ்நிலையில கிடைக்கக்கூடிய வெற்றி அப்படின்னு சொல்றது. இது என்ன சொல்றாங்க? அந்த சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி குரங்குக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி. இதுல குரங்கானது படிப்படியாக தவறுகளை சரி செய்து வெற்றி காணவில்லை. அதுக்கு பதிலா என்ன பண்ணுதுன்னா, தனக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை இருக்கு, அதை தீர்த்துக்கிறதுக்கான கருவியும் நம்ம கிட்ட தான் இருக்கு. அதை உணர்ந்து அதை கற்கிறது. இதுதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். ஒரு பிரச்சனைக்கான கருவியும் அதோட சாவியும் நம்மகிட்ட தான் இருக்கும். சோ முழுமை காட்சி கொள்கையானது கல்வியில பொருளுணர்ந்து கற்றலை வலியுறுத்துகிறது. நான் ரீசெண்டா ஒரு குவைட்டஸ் பார்த்தேன். மனிதர்கள் வந்து பிரச்சனைகளை விட பிரச்சனைகள் பற்றின கற்பனைகள்ல தான் அதிகமா உளர்றாங்க அப்படின்னு சொல்றது. சரிங்களா? சோ உட்காட்சி வழி கற்றல முக்கியமானவங்க யார் யாரு? கோல்கர், வெர்திமர், குர்த்கோ. உட்காட்சி கற்றல் வந்து 3 முக்கிய கொள்கைகளை கொண்டது. நுண்ணறிவு கொள்கை, முழுமை விதி, திடீரென தோன்றும் பிரச்சனைக்கான தீர்வு அப்படின்னு. இந்த உட்காட்சி வழி கற்றல இடம்பெறக்கூடிய படிநிலைகள் என்னென்ன அப்படின்னா, ஆயத்தம் செய்யறது, ரெடியா இருக்கிறது, மனசுல அதை வச்சு அசை போடுறது, அல்லது ஆழ்நிலை உறக்கம், உள்ளொலி ஏற்படுத்தி திடீர்னு ஒரு ஸ்பார்க் வரும், அடுத்து மதிப்பிடுறது. இதெல்லாமே உட்காட்சி வழி கற்றல்ல இடம்பெறக்கூடிய படிநிலைகள். அப்போ ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான கருவிகள் இருக்கு, அதை வச்சு ட்ரை பண்றோம். அப்ப அடுத்தடுத்து வச்சு முயற்சி பண்ணி குரங்கு மாதிரி அந்த வாழைப்பழத்தை எடுக்கிறது. இந்த உள்ளொலி கற்றலை எப்படி எல்லாம் பாதிக்குது அப்படின்னா, கற்பவரினுடைய நுண்ணறிவு அது தாக்கும், அதிகப்படுத்தலாம் அல்லது குறைக்கவும் செய்யலாம். முன் அனுபவங்கள், நிறைய முன் அனுபவங்களோட தொடர்பு படுத்தி படிப்போம். அப்ப இதை எடுத்தா அன்னைக்கு மாதிரி செஞ்சோம்னா அது மாதிரி செய்வோம், அந்த மாதிரி வருது. பிரச்சனை தோன்றக்கூடிய முறை, ஆரம்ப முயற்சி. கற்றலினுடைய பல்வகைகள் என்னென்ன பல்வகைகள்லாம் இருக்கு அப்படின்னா, கற்றல்ல உடல் இயக்கத்திறன் மற்றும் செயல்திறன் கற்றல், ஸ்கில் லேர்னிங். உடல் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டு ஓடுறது, குதிக்கிறது, நீந்துறது, ஓவியம் வரைகிறது, நடனம் ஆடுறது, விளையாடுறது, இந்த மாதிரி பல்வேறு விதமான செயல்திறன்களும் தாண்டை கூட முயன்று தவறி கற்றல் கோட்பாடுல வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. செயல்திறன் கோட்பாடுகள்ல தாண்டை கூட முயன்று தவறி கற்றல் ஏற்படுது. ஒரு டிரைவிங் போறோம், எடுத்தோடனே கொண்டு போய் அதாவது சொல்றாங்களா, 1000 பேரை கொண்டாத்தா அறவைத்தியன், அப்படி டாக்டர் ஆக முடியாது 1000 பேரை கொண்டுட்டு. சரிங்களா? சோ அதுக்கப்புறம் புலன்காட்சி வழி கற்றல். அப்ப இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, விளையாடுறீங்க, கீழே விழுந்தா மட்டும்தான் விழுகாம சைக்கிள் ஓட்டுறது எப்படின்னு கத்துக்க முடியும். அடிபட்டா மட்டும்தான் நீச்சல் கத்துக்கிற முடியும். இதுதான் இங்க முயன்று தவறி கற்றல். அடுத்ததா புலன்காட்சி வழி கற்றல். புலன்காட்சி வழி கற்றல்னா பார்த்து கற்றுறது, திருகட்டை மூலமா கற்கிறது, பிளாஷ் கார்ட்ஸ்ல கத்துக்கிறது, இதெல்லாம் புலன்காட்சி கற்றல், பார்த்து கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். பொதுமை கருத்து வழியா கற்றல் அப்படின்னா, காணப்படக்கூடிய பொருட்கள் அல்லது காட்சிகள் இது கடையில உணரக்கூடிய பொது பண்பிற்கான பெயர் தான் பொதுமை கருத்து. இதுதான் பொதுமை கருத்துக்கள் வாயிலாக சிந்திக்கிறது தான் கற்றல். இது ஒரு உயர் வகை கற்றல். அடுத்து மனப்பான்மை மற்றும் ஆர்வம் ஆகியவற்றை ஆக்க நிலையுறுத்தம் மூலமாக கற்கிறது. ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா, சில விஷயங்கள் நடந்த உடனே நமக்கு கிடைக்கக்கூடிய பரிசுகளும் பாராட்டுகளும் நம்மள அந்த இடத்துக்கு கொண்டு போகும். அடுத்து பின்பற்றி கற்கிறது. இதுல யார் சொல்றாங்கன்னா, பாண்டுரா. மொழி கற்றல் இந்த வகையை சேர்ந்ததுதான் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி இன்னொன்னு மொழி கற்றல் இந்த வகையை சேர்ந்தான்னு சொன்னாங்க. எது? இந்த ஆக்கநிலையுறுத்தம், நம்மளோட டாகோட ஒரு விஷயம் பார்த்தோம் இல்லையா, அதுலயுமே அந்த வார்த்தை வந்து சொல்லியிருப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா மொழிக்கு மட்டும்தான் பொருந்தும், வேற பெரிய விஷயங்களுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? உற்று நோக்கி கற்கிறதும் யாரு? ஆல்பர்ட் பண்டூரா தான். சமூக அறிதன்மை கோட்பாடு, இதுவும் பண்டூரா தான். சரியா?
அதுக்கப்புறம் பாருங்க, காக்னேயினுடைய கோட்பாட்டின்படி எல்லா வகை கற்றல்களும் ஒரே மாதிரியானவை கிடையாது. எளிய கற்றலிலிருந்து சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்க்க கற்றுக்கொள்றது வரைக்கும் கற்றல்ல 8 வகைகள் இருக்குன்றாங்க. இது 3 சீரீஸ்ல கொடுத்திருக்காரு காக்னே. ரொம்ப முக்கியமானது. எப்பவுமே ஈஸி டு ஹார்டு தான் போவோம் எல்லாருமே. முதல்ல குறியீடுகளை அடையாளம் காண்றது. குறியீடுகள், பாக்ஸஸ், நம்மள ஏற்கனவே நம்மளோட டெஸ்ட் சீரீஸ்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு சொல்லியிருப்போம். பாக்ஸஸ் ரொம்ப முக்கியம். குறியீடு அல்லது அடையாளம், அதுல ஏதோ சம்திங் சொல்ல வர்றாங்க. தூண்டல் துலங்கள் இணைப்பை ஏற்படுத்துறது. சரியா? டெஸ்ட் வைக்கிறீங்க, மார்க்ஸ் சென்ட் பண்ணா மட்டும்தான் நாங்க அதோட ரிவ்யூ சொல்ல முடியும். தூண்டல் துலங்கள் இணைப்பு, உடல் இயக்க தொடர் இணைப்பு. சரியா? இப்ப நீங்க படிக்கிறீங்க, புக்ஸ சுமந்துட்டு போகும்போது அந்த புத்தகத்திற்கு உங்களுக்குமான ஒரு தொடர் இணைப்பு. சொற்கள் இணைத்து கற்கிறது, சொற்களை இணைத்தலை கற்கிறது. எப்படிலாம் வேர்டை வந்து ஜாயின் பண்றது, எந்த இடத்துல வெர்பு, எந்த இடத்துல நவுனு, எந்த இடத்துல அட்ஜெக்டிவ் அப்படி கத்துக்கிறது. வேற்றுமை அறியுது, இந்த இடத்துல இது வராது அப்படின்னு சொல்லக்கூடிய தெரியுது. சரியா? பொதுமை கருத்துக்களை கற்கிறது. சரியா? பொதுமை கருத்துக்கள், எல்லா கணக்குகளுமே கடைசியில இப்படிதான் முடியும். ஒண்ணு கூட்டணும், கழிக்கணும், பெருக்கணும், வகுக்கணும். பொதுமை கருத்துக்களை கட்டுறது. அடுத்து ரூலா படிச்சுக்கிறது, விதியை கற்கிறது, சிக்கல் அல்லது பிரச்சனையை தீர்க்க கத்துக்கிறது. காக்னேயோட கூற்றுப்படி கீழ் வரிசை திறன்களை பெற்று தேர்ச்சி அடைந்த பிறகுதான் ஒருத்தர் அடுத்த நிலை கற்றலுக்கே முயற்சி பண்ணணும். கணக்கு தீர்க்கணும்னா முதல்ல அதோட ரூல்ஸை படிக்கணும். இது எப்படி இருக்கு அப்படின்னா, பொல்லாதவன் படத்துல ஒரு பொல்லாதவன் படிக்காதவன் சம்திங் தெரியல, அந்த படத்துல வந்து ஒரு டைலாக் சொல்லுவாங்க தெரியுமா, நீங்க வந்து ஆன்சர் எழுதிட்டு கணக்கு போடுறீங்க, தப்பா இருங்குரு சார், கணக்கு எழுதிட்டு ஆன்சர் போடணும்ன்ற மாதிரி இருக்கும். அடுத்து வாட்சனோட கற்றல் கோட்பாடு. வாட்சன் தன்னுடைய சோதனைக்கு ஒரு 11 மாத குழந்தையை தேர்ந்தெடுக்கிறாரு. மற்றவங்களாவது எலி, பூனை, இவர் டைரக்டா குழந்தை. அந்த குழந்தையை ஒரு முயலோட விளையாட அனுமதிக்கிறாரு. குழந்தையும் மகிழ்வோட தொட்டு பார்த்து விளையாடுது. பின்னர் குழந்தை முயலை தொட முயற்சிக்கும் போது பயத்தை தரக்கூடிய ஒலி, ஒரு ஹார்ன் அடிக்கிறாங்க. ஒரு ஒரு தொடறதுக்கு பக்கத்துல போகும்போதே ஒரு ஹார்ன் அடிச்சோடனே குழந்தை பயலுது. திருப்பி திருப்பி பண்றாங்க. அதுக்கப்புறமா ஒலி எழுப்பல, அந்த ஹார்னே அடிக்கலைனாலும் முயலை பார்த்தோன்னே குழந்தை பயப்படுது. அப்ப இந்த செயலை வந்து செயற்கை புற துண்டல்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது. செல்போன் எடுத்து குழந்தை விளையாடுது, நம்ம ஒரு ஹாரன் அடிக்கணும், அடிச்சாதான் செல்போன் எடுத்தா நம்மள பூலப்பாங்கன்றது குழந்தைக்கு தெரியும், இல்லைன்னா அது பழகிடும். அடுத்து தூண்டல் துலங்கள் கோட்பாடு. தூண்டல்களுக்கு இடையே அமையக்கூடிய தொடர்புகளை வலியுறுத்துகிறது. ஒரு தூண்டலுக்கும் ஒரு துலங்களுக்கும். எலும்பு துண்டை பார்த்தோன்னே நாய்க்கு ஆசை வருது, சாப்பிடணும், பசி எடுக்குது. கற்றல் எளிய நிலையில தொடங்கி சிக்கலான கடினமான நிலைக்கு உயர்கிறது. கற்றல் என்பது இயந்திரத்தனமான செயல் எனவும் சிந்தனைக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லுது. இயந்திரத்தனமான ஒரு செயல் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்ப வரைக்கும் இருந்துட்டே இருக்கு. கற்றலை வலுப்படுத்துறதுக்காக புற ஊக்கிகள் என்னென்னது, பரிசு கொடுக்கறது, தண்டனை கொடுக்கறது. பரிசுக்கு பயந்து படிக்கக்கூடிய மாணவர்களை விட தண்டனைக்கு பயந்து படிக்கிறவங்க தான் அதிகம். கற்றலை நிலைப்படுத்த பயிற்சிக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கும். நிறைய பிராக்டிஸ் டெஸ்ட் அட்டன் பண்ணுவாங்க. கற்றல் மாற்றத்துக்கு காரணம் கற்கும் பொருட்களுக்கு இடையே உள்ள ஒத்த கூறுகளே. மறதிக்கு காரணம் கற்றதை ரொம்ப நாள் என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ணாம இருக்கிறது. கற்றலினுடைய தனியால் வேறுபாட்டுக்கு காரணம் சூழ்நிலை கூறுகள். அடுத்து அறிவு புல கோட்பாடு. இதனுடைய நோக்கம் உட்காட்சி சூழ்நிலை கூறுகளை மாற்றி அமைக்கிறது. முழுமைக்கும் பகுதிக்கும் உள்ள தொடர்பை வலியுறுத்துகிறது. கற்றல் என்ன செய்யுது, முழுமையிலிருந்து பகுதி நோக்கி போகுது. முழுமையிலிருந்து தான் என்ன செய்யுது, கற்றல் பகுதி நோக்கி செல்லுகிறது. சரியா? கற்றல் என்பது நோக்கத்தை கொண்டதாகவும் சிந்தனைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. இதுல கற்பவரை ஊக்கப்படுத்த பின்விளைவு உடனடியாக தெரிவிக்கப்படுது, ஃபீட்பேக். உட்காட்சி பெறுதலை மேம்படுத்துறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. கற்றல் மாற்றத்துக்கு காரணம் கற்றல் பொருட்களுக்கு இடையே உள்ள தொடர்பை அறிகிறது. ஒரு பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கு இடையில இருக்கக்கூடிய தொடர்பு அறிகிறது. மறதிக்கு காரணம் கற்றல ஏற்படக்கூடிய குறுக்கீடுகள். கற்பவரினுடைய நாட்டம், கவர்ச்சி, நுண்ணறிவு போன்றவை கற்றலின் தனியார் வேறுபாடுகளுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து எளிய வகை கற்றல் நிகழ்வுகள்ல SR கோட்பாடுகளின் அடிப்படையில கற்றல் நிகழ்கிறது. சிக்கலான கருத்தியல் பால்பட்ட கற்றல் நிகழ்வுகள்ல சிந்தித்தலை பயன்படுத்தும் அறிவுப்புல கோட்பாடுகள் அடிப்படையில் நடக்குது. நுண்ணறிவு குறைந்தோர் ஆக்க நிலையுறுத்தம், முயன்று தவறி கற்றல் போன்ற கற்கும் முறைகளை தான் மேற்கொள்றாங்க. இவங்க நுண்ணறிவு குறைந்தோர். நுண்ணறிவுல சிறந்தோர் பார்த்தோன்னே படிச்சிடுறாங்க. பார்த்தோன்னே கற்பூரன்றது வந்து இந்த ஸ்டேஜ், இந்த இடம். வாவ்லோவோட சிறப்பு ஆக்க நிலையுறுத்தம், இந்த பரிசோதனைக்கு உட்படக்கூடிய உயிரி செயல்படாத நிலை. இந்த கோட்பாடு ரஷ்ய உடலறிஞரான பாவ்லோவால கண்டுபிடிக்கப்படுது. இந்த கோட்பாடு தூண்டல் சார்ந்தது. தூண்டல் பதலீடு செய்யறது. இங்க வலுவூட்டி இயற்கை தூண்டலாக கொடுக்குறாங்க, எலும்பு. இந்த கோட்பாட்டின் அடிப்படை தொடர்ச்சி விதி. இங்கு தூண்டல் துலங்கள் செயல் எளிதாகிறது. இது மனிதனோட தானியங்கி மண்டலத்தோட தொடர்புடையது. எப்படி முள்ளு குத்துனே அணிச்சை செயலோட கால தூக்குறோமோ அது மாதிரி. சோ UCR CR ரெண்டு சொல்றாங்க, அன்கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ், கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு ரெண்டு சொல்றாங்க. கட்டுப்படுத்தப்பட்ட துலங்கள் ஆக்க நிலையுறுத்தம் ஏற்படுறதுக்கு முன்னாடி 0 அளவுல இருக்கும். இங்க கற்றல் இயந்திரத்தனமானதுன்னு சொல்றாங்க. அடுத்து ஸ்கின்னரினுடைய ஆக்க நிலையுறுத்தம். இங்க பரிசோதனைக்கு உட்படக்கூடிய அந்த உயிரி தீவிரமாக செயல்படுகிறது. இந்த கோட்பாடு அமெரிக்க உளவியல் அறிஞரான ஸ்கின்னர் கண்டுபிடிக்கிறார். சரிங்களா? இங்க கண்டுபிடிச்சது என்னது, பாவ்லோவோட சிறப்பு ஆக்க நிலையுறுத்தம். இது ஸ்கின்னரினுடைய செயல்பட ஆக்கணும். இந்த ரெண்டு மூலமா கற்கிறவங்க ஸ்லோலானஸ்.
இதை வந்து ஸ்கின்னர், இவர் யுஎஸ்ஏக்காரர். இது துலங்கல் சார்ந்தது. சரியா? அங்க தூண்டல் சார்ந்தது, இது துலங்கல் சார்ந்தது. கற்றலினுடைய சாராம்சம் தேர்ந்தெடுக்கப்பட்ட துலங்கல், ஸ்பெசிபிகேட் ஒரு விளைவை வந்து ஏற்படுத்துறது. அது நிகழ்ந்ததுக்கு அப்புறம் தான் வலுவூட்டி கொடுக்குறாங்க. இது அடிப்படை விளைவு விதி. தூண்டல் துலங்களுக்கு இடையில சிக்கலான செயலாகுது, மத்திய நரம்பு மண்டலத்தோட தொடர்புடையது. செயல்பட ஆக்கல் நிறுத்தம் ஏற்படுறதுக்கு முன்னாடியே துலங்களோட அளவு 0 இருக்கவே முடியாது. இங்க கற்றல்ல சிந்தனை இடம் உண்டு. அடுத்து தாண்டேக்கோட முயன்ற தவறி கற்றல். கற்றல் என்பது கொடுக்கப்பட்டுள்ள தூண்டலுக்கு பொருத்தமான இணைத்தல் ஆகும். இந்த தூண்டல் கொடுத்தா இந்த துலங்கள் தான் வரணும். கற்றல் இயந்திரத்தனமா இருக்கணும், இதுக்கு இதுதான் பண்ணணும் அப்படிங்கிறதா இங்க நடக்கும். வலுப்படுத்துறதுக்கு பரிசோ தண்டனையோ உணவோ எதுவா வேணா இருக்கலாம். சரிங்களா? மறுத்தலுக்கு காரணம் நீண்ட காலம் கற்றதை யூஸ் பண்ணாம இருக்கிறது. ஏன் மறக்குது? திருப்பி படிக்கல, அதனால மறக்குது. கற்றல் மாற்றத்துக்கு காரணம் 2 கற்றல் சூழ்நிலைகளுக்கு இடையில ஏற்படக்கூடிய ஒத்த கூறுகளே. ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கற்றல்ல வந்து மாற்றம் ஏற்படும். படிக்கலாம், ஈஸியா இருக்கும். ஒரே மாதிரி இருக்கிறத ஒன்னா வச்சு படிச்சுக்கிறது. கற்றலை புறமையத்தன்மையோடு அளவிட முடியும். பல தொடர் முயற்சிகளுக்கு பின் பிரச்சனைக்குரிய தீர்வு சிறுக சிறுக தோன்றும். சோதனை விலங்கு, நுண்ணறிவுல குறைந்த எலி, பூனை இதெல்லாம். அடுத்து உட்காட்சி வழி கற்றல், கோள்க. இது பாத்தீங்கன்னா கற்றல் என்பது காட்சி புலத்தை மாற்றியமைப்பதன் மூலம் உருவாகக்கூடியதுதான். நாம் பெறக்கூடிய பொருளினுடைய அனுபவங்களின் அடிப்படையில் அமைகிறதான் இந்த உட்காட்சி கற்றல். நமக்கு என்ன கிடைக்குதோ அந்த அனுபவத்தை வச்சு நம்ம கத்துக்கிறது. பின்னூட்டம் ஏற்படுகிறது, பின்னூட்டம் வலுப்படுது சொல்லப்போனா. சரியா? மறத்தலுக்கு காரணம் முன்னோக்க தடை மற்றும் பின்னோக்க தடை. ஜட் அவர்களுடைய பொதுமைப்படுத்துதல் கோட்பாடு கற்றல் மாற்றத்துக்கு அடிப்படையா இருக்கு. கற்றலை துல்லியமாக அளவிட முடியாது. எதுல? கொள்கரினுடைய உட்காட்சி வழி கற்றல்ல. திடீர்னு ஒரு ஸ்பார்க் அடிக்கும். நுண்ணறிவில் உயர்ந்த மனிதன் மனித குரங்கு. சோ இதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த கற்றல் டாபிக்ல இருக்கக்கூடிய லெசன்ஸ் வந்து இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அடுத்த டாபிக் பார்ப்போம்.